ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் 2020யோட சின்ன அனலைசிஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம் நாளாக கிரிக்கெட் அனலைசிஸ் பண்ணல. ஐ வாஸ் பிஸி வித் சம் ஒர்க். ஸோ இன்றைக்கி நான் பண்ணலான் இருக்கேன். ஒரு சின்ன அனலைசிஸ் என்னென்னா, செமிஃபைனல் பற்றி நம்ம கொஞ்சம் பண்ணலாம். ஸோ நியூசிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ண விதமும், இந்தியா இங்கிலாந்தை வின் பண்ண விதமும் தேர் வில் பி அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஓகே, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நியூசிலாந்து வின் பண்ண விதம் என்னென்னா, சவுத்தில் அரைஞ்சு எங்களை வெளிநாடு அனுப்புகிற மாதிரில இருந்து சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் சொல்லியிருந்தார். ஸோ எய்டன் மார்க்ரம் சொல்லியிருந்தார். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா தோற்ற விதமும் இங்கிலாந்து தோற்ற விதமும் தேர் வில் பி அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனலில் என்னென்னா கம்ப்ளீட்லி ஒன் சைடடாக இருந்தது. ஓகே, 9 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபின் ஆலனோட இம்ப்ரெசிவ் நாக் அவுட் செஞ்சுரி அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுச்சு. அவங்களோட அக்யூரேசி இருந்துச்சு நியூசிலாந்து, எஸ்பெஷலி பவுலிங் யூனிட்லேயும் சரி, ஃபீல்டிங் யூனிட் சரி, பேட்டிங் யூனிட்லையும் சரி, அக்யூரேசி இருந்தது. ஸோ அதனால் ஈஸியாக நாக் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியா பொறுத்தவரையில் நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஒரு சின்ன நெகட்டிவ் வந்து கிரிக்கெட் ரிசல்ட்டையே மாற்றிடும். தேட் இஸ் எ ஃபேக்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் கிரிக்கெட் அனாலிசிஸ் பற்றி. சூரியகுமார் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, அபிஷேக் சர்மா, இந்த 3 பேரும் பயங்கர ஃபார்மில் இருந்தாங்கன்னா, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்தியன் டீமுக்கு இருந்துச்சுன்னா கப்பு நம்ம விட்டு போகவே போகாது. நீங்கள் எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க, கப்பு நம்ம சைடு தான். இந்த 3 பேரும் கான்ட்ரிபியூஷன் இல்லாத சமயத்தில் நிறைய பேர் அதை ஃபில் பண்ண பார்ப்பாங்க, காம்பன்சேட் பண்ண பார்ப்பாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக சஞ்சு சாம்சனோட கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு பாஸ்ட் 2 கேம்ஸில், நாக் அவுட் கேம்ஸில். ஸோ அது சப்போஸ் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலான்னா தட் வில் பி அ கொஸ்டின் மார்க். ஓகே, நான் வந்து இந்தியா தான் ஜெயிக்கணும்னு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னோடய விஷயம் கூட. சப்போஸ் இந்த 3 பேரோட கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கார்த்திக் பாண்டியா ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அது ஒவ்வொரு மேட்ச்லையும் பார்க்குறோம், கன்சிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ பயங்கர டஃப்பாக தான் இருக்கும், அல்லது ஒன் சைடாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கிலாந்து தோற்ற விதம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சஞ்சு சாம்சனோட கேட்சை ட்ராப் பண்ணது, ஸோ பும்ரா டெத் ஓவருக்கு பயந்தது. ஓகே, அதுதான் அவங்க வெளியே போனதுக்கு முக்கியமான ரீசன்ஸு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி இவங்க நியூசிலாண்ட்ஸ் அப்படி பயப்பட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. தே ப்ராக்டிஸ்ட் ரியலி வெல். ஸோ இன்றைக்குள்ள மேட்ச் வந்து பயங்கர காம்படிட்டிவாக இருக்கும். ஸோ என்னோடய அனலைசிஸ், என்னோடய இன்ஸ்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நியூசிலாந்து ஃபேவராக இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது. சாரி, கமெண்டில் கிளிக்காதீங்க. ஸோ வெயிட் அண்ட் சி. தேங்க்யூ.